லம் வம் ரம் யம் ஹம். What bro? It's very wrong bro. வாங்க வாங்க, உங்களுக்கு சக்கரை திறந்துச்சாங்க. ஆக்சுவலாக நேற்று 7 செகண்ட்லேயே வந்து அந்த அம்மா சக்கரை திறந்தாங்க. இந்த வீடியோலாம் நான் வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறதுன்னு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணுறாங்க. பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்லாம் போட்டிருக்கிறீங்களே, நீங்களும் வந்து இந்த மாதிரி 7 செகண்டில் வந்து இந்த சக்கரை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது அவங்க 7 செகண்டில் திறக்கும்னு சொல்லலை, பட் அந்த வீடியோவில் 7 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 7 சக்கரங்களை ஏற்றிட்டாங்க அவங்க, ஜஸ்ட் 7 செகண்டில். ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து மகான்கள், மக்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, மகான்கள் எங்கேயோ வந்து இந்த பூமியை விட்டு ஏன் போயிட்டாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. இந்த மாதிரி மக்கள் வந்து மகான்களை கன்ஃபியூஸ் பண்ணி மகான்களே நொந்து போக வச்சுருவாங்கன்னு முன்னாடியே தெரியும் போல், அதனால தான் வந்து போயிட்டாங்க மகான்கள். ஸோ மக்களே, நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து 7 சக்கரங்களை திறந்துட்டிங்கன்னா கமெண்ட்டில் வந்து திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கும் வந்து அந்த அம்மாக்கிட்ட போய்ட்டு எப்படி 7 சக்கரத்தை திறந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. நம்ம மிக்ஜில் கம்யூனிட்டிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த அம்மாக்கிட்டேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். இனிமேல் அவங்க தான் எங்கள் குருஜி அப்படின்னு நான் ஏற்றுப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமி நீங்க வாட்டி இந்த வருஷம் போட்டுறாங்க சாமி, பொறுமையா அடுத்த வருஷம் போட்டுக்குருவோம். அதான் புரியும். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 த மோஸ்ட், இது வந்து என்னடா அப்படின்னு எனக்கு இருக்கும். ஒரு மாதிரி ஆகுது இந்த வீடியோ பண்ணும்போது, புல்லரிக்குது. எதுக்கு அப்படின்னா, இப்படி இல்லாமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கே அப்படி தானே தோணுச்சு. ஆமாவா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது கமெண்ட் பண்ணி ஆகணும். ஒருத்தன் அங்கே வந்து அத்தனை கமெண்ட்ஸை போட்டுட்டு ஒரு பொய்யான விஷயத்துக்கு அத்தனை கமெண்ட்ஸ் இருக்குன்னா, உண்மையான விஷயத்துக்கு கமெண்ட்ஸ் நீங்கள் தான் பண்ணணும். இதுக்கு நீங்கள் கமெண்ட் போடாமல் அங்கே போய் கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னா இதில் உங்கள் புத்தி என்னென்னு புரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஆர்மியாக சேர்ந்து அவங்கள வந்து காலி பண்ணலாம். ஸோ காலி பண்ணலான்னா அந்த மாதிரி மூட நம்பிக்கையை காலி பண்ணணும், அவங்கள இல்லை. அந்த மூட நம்பிக்கையை திணிக்கிற ஒரு இடத்துலையும் நம்மளோட குரூப்பு போய் அதை காலி பண்ணணும்னா யோகம் பீப்புள் எல்லாருமே வந்து அவேர் ஆவாங்க, லாஜிக்கலாக யோசிப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். நீ யாரியா? பாஸ், பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். நிறைய பேர் யோசிக்கிற விஷயமே என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று ஆகிடாதான், ஏதாவது ஒன்று மிராக்கிள் ஆகிடாதான்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் பணக்கார குரூப்பாக இருக்கும். அந்த பணக்கார குரூப்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திணிக்கிறதே வேலையாக இருக்கும். இதுலேருந்து இன்னும் எப்படி பணம் சம்பாதிக்கலான்றது வேல்யூவாக இருக்கும். இதெல்லாமே நான் வந்து கண்ணால் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கண்ணால் அந்த பேர் அழிஞ்சு போகிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஆள் மேலே போட்டுற போதுன்னு அதெல்லாம் ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு. சாமி சப்புன்னு அரைஞ்சிருவேன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அதான் கை மேலே போட்டுற போதா? பிகாஸ் அதோட கர்மம் சும்மா விடாது. இதெல்லாமே வந்து நம்ம சபிக்கிறது நான் இல்லை, அவங்கள நான் லைவ்லேயே பார்த்துருக்குறேன் என் சின்ன வயசுலலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பல பேர் இந்த யோகத்தை ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இந்த 7 சக்கரம் இப்படி திறக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து வருண் இதுக்கு பற்றி என்ன சொல்லுவார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து சிரிப்பாக தான் வருது. அந்த அம்மா வந்து நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே அவங்களுக்குள்ளே வந்து தெய்வீக தத்துவம் இருக்குது. அது தப்பாக திணிக்கப்பட்டிருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. அது வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக இருக்கணும் தவிர இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எத்தனை பேர் ஏமாற்றுவீங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஏமாற்றி கடைசியில் நமக்கு மோட்சம், அந்த ஆன்மீக வளர்ச்சி வராமல் போயிடும். ஒரு பெண் இதை செஞ்சுட்டா கரெக்டுன்னு நினைக்காதீங்க. ஆண் செஞ்சுட்டா உடனே வந்து பல பேர் வந்துடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், அந்த பெண்ணே வந்து அந்த ஒரு மூர்க்கத்துவமாக வந்து அந்த விஷயத்தை தவறாக வந்து திணிக்கிறாங்க. இது வந்து திணிக்கப்படுற விஷயம். இது இப்படி திணிக்கக்கூடாது. ஒரு சைடு அப்படியே திணிச்சா நான் உங்களுக்கு இனிப்பை திணிக்கிறேன், கசப்பான உண்மையை திணிக்கிறேன். இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இது உள்ளே இருக்கிற இத்தனை பேருமே நான் நெஞ்சத்தட்டு சொல்கிறேங்க, பெருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நம்மளை வந்து இந்த மிக்ஜில் ஒன்றா இருந்து நம்மளே ஒரு நண்பனாக பார்த்து, குருவாக பார்க்காம, ஏன்னா எனக்கு குருவாக பார்த்தா பிடிக்காது, நம்மளே ஒரு நண்பனாக பார்த்து நம்மளே வந்து இந்த ஒரு லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் எஸ்பெஷலி நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி, நம்ம மிக்ஜுவல் அப்படின்னா அது உண்மைக்கும் இறைவனும் உள்ளுக்குள்ளேயே அந்த தெய்வத்தை உள்ளுக்குள்ளே வழிபட்டு அதை எப்படி நம்ம அட்டைன் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு கம்யூனிட்டி இந்த வேர்ல்டில் உருவாகாதான்னு நினச்சி ஆசைப்பட்டு இன்றைக்கி அது நிறைவேறுது. அந்த நிறைவேற்றுறதுக்கு காரணம் பல பெண்கள், பல தாய்கள் அண்ட் பல பேர் இதை வந்து நோக்கி வந்திருக்கிறீங்க. உடனே இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் சொல்லிவிடுவாங்க, ஒரு பெண்ணை நீங்கள் வந்து இது பண்ணி போடுறீங்களா அப்படின்னு. நீங்கள் என்ன கான்ட்ரவர்சி வேணால் க்ரியேட் பண்ணுங்கள்.
இங்கேயும் எதுவும் உள்ளேயும் போகாது வெளியும் வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த லெவலில் இருக்கேன். ஏன்னா இது பெண்ணை நோக்கி கான்ட்ரவர்சி இல்லை, ஆண் பெண் இதை எப்படி திணிக்கிறாங்கன்றது தான் இங்கே மேட்ரு. இது வந்து கரெக்டாக போய் சேர்க்கணும், அளவாக சேர்க்கணும், இது ஒழுங்காக சேர்க்கணும். இதுக்குன்னு ஒரு வே இருக்குது, இந்த வேலை தான் அதை சேர்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து தப்பாக இதை எல்லாருக்கும் திணிச்சோம் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் தெளிவாயிடுவாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் இது தெளிவு பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க. இந்த மாதிரி தப்பாக ஏதாவது திணிக்கப்பட்டு ஏதாவது செஞ்சு எதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கற்பனை உலகத்துக்கு போவோம் தவிர மோட்சம் அடைஞ்சு தெய்வ உலகத்துக்கு நம்ம போக மாட்டோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பல பேர் வந்து பெண்கள் அதுன்னு சார்ந்து பேசுவாங்க. புதுசாக பார்க்குறவங்க ஒரு கதை சொல்கிறேன். இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். அது வந்து சக்கரங்கள் இப்படி தான் வளரணும் அப்படின்றது இது நம்மளுடைய லைஃபோடைய மிகப்பெரிய சயின்ஸ். இதுக்கு 18 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நான் ஒருத்தர்கிட்ட பேசின ஒரு சந்தர்ப்பத்தை நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்கிட்டேன். இன்றைக்கி கூட ஒருத்தரை தான் கேட்டார், 18 வருஷம் ஆகும் இல்லை சாமி, அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு ரொம்ப நாலேஜோடு பேசினார் அவர். அந்த நாலேஜும் இந்த நாலேஜும் மேட்ச் ஆகணும், மீட் ஆகணும். மீட் ஆகலைன்னா கூட அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இவர் சொல்கிறாரேன்னு கற்றுக்கணும். நான் மேலேருந்து வர குருமார்கள்கிட்டேருந்து இங்கே இருக்கேன், நீங்கள் இங்கே இருக்கீங்க, இதுலேருந்து நீங்கள் அங்கே போகணுன்றது தான் என்னுடைய ஒரே கோல். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பல பேர் இந்த கோலை கொண்டு போகணும் லைஃப்பில் அப்படின்றது உணரணும், அது அந்த ஆன்மீக தத்துவத்தை உணரணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இங்கே கற்றுக்கலாம். இங்கே தான் நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இப்பேற்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து பர்சனலாக யாரையும் தாக்கலாங்க. இந்த ஆன்மீகத்தை கரெக்டாக கொண்டு போகணும். இவ்வளோ தான். இதில் போய் ஏதாவது போய் விழுந்துட்டு தேவையில்லாத விஷயம் நடந்து எதுக்கு இதெல்லாம்? ஸோ ஆன்மீகத்தை ஒழுங்காக கொண்டு போவோம். இதுக்கு பல பேர் கமெண்ட்டில் வச்சு நவுத்துங்க.